இருக்கக்கூடிய முருகனின் மகிமை என்ன? இங்கே ஆண்டியும் அரசனும் சரிசமமாகத்தான் பார்க்கப்படுகிறார். அது நாட்டினுடைய ஜனாதிபதி வந்தாலும் நான் கோவிலுக்குள்ளே சென்றாலும் ஒரே விதமாகத்தான் கணிக்கப்படுவோம். அது நல்லூருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. மஞ்ச திருவிழா, கார்த்திகை திருவிழா, அதை விட சுற்று பரிவாரங்களிலே சந்தான கோபாலர் இருக்கிறார், கஜவல்லி மகாவல்லி என்று நல்லூருக்கு தனித்துவமான ஒரு தெய்வம் இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் திருவிழாக்கள் இடம்பெறும். அது நல்லூருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. இங்க இருக்கிற மிக சிறப்பு என்னவென்றால் நேரம் தவறாம கொடியேற்றம், அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், 10 மணிக்கு ராகு காலமாக இருக்கலாம். அவர்கள் எதையுமே பார்க்க மாட்டார்கள். 10 மணிக்கு ஆடி அமாவாசை கடந்து 6ஆம் நாள் வருகிற நாளிலே காலை 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெறும். அதை போல இங்கே நேரம் தவறாமல் பூசை முறைகள் மிக சிறப்பாக நடைபெறும். நல்லூர் கந்தனுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கிறது, அலங்காரன், அலங்கார கந்தன். அதனால் இங்கே ஏனைய கோவில்களுக்கு போனீர்கள் என்றால் அரோகரா முருகா என்று சொல்வார்கள். இங்கே அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா. நீங்கள் நல்லூர் கோவிலுக்கு போனீர்கள் என்றால் அந்த முகப்பு வாயிலூடாக நேரே போவதற்கு, உள்நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் முருகனுடைய ஒரு பிரதிநிதியாக தண்டம், தண்டம் என்றால் கோல், மயூர தண்டம் என்று சொல்வோம். மயூரம் என்றால் மயில் என்று அர்த்தம். மயூர தண்டம் வாசலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது கோவிட் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட மரபு. 2021ஆம் ஆண்டு 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த மயூர தண்டம் நாட்டப்பட்டது. அதுதான் இப்பொழுது இருக்கிற நல்லூரினுடைய நிர்வாகி புதிதாக பதவியேற்ற பிறகு ஏற்படுத்திய முதல் மாற்றம் அதுதான். அந்த மயூர தண்டத்தை வைத்து, மயூர தண்டம் முருகனுடைய பிரதிநிதியாக எப்பொழுதும் கோவில் பூட்டி இருந்தாலும் நீங்கள் வணங்கலாம். அந்த வகையில் நல்லூர் ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதார சந்தை என்று சொன்னாலும் மிகைப்படாது. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லூரை சுற்றி ஒரு பக்தி வலயம் இருக்கிறது. அந்த பக்தி வலயத்திற்குள்ளே செருப்போடு கூட உள்நுழைய முடியாது.